ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நாளைக்கு சண்டே மீன் வாங்கினீங்களா, நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரவும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் விரித்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுவோம், அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான சால்ட்டை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழம்பு பொடி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்றாவில் அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இங்கே பாருங்கள், மசாலாஸ் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சில் தேங்காய் சில்லை ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், தேங்காய் அரைச்சாச்சு. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வாட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மாங்காய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பீஸ் அளவுக்கு மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் இன்றைக்கி சால மீன் எடுத்திருக்கேன். அதெல்லாம் தலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணி இதே ஸ்டெப் படி பண்ணுங்கள். குழம்பு நல்லா கொதித்து வரவும் மீனை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே மீன் குழம்புல மீன் குழம்பு கொதித்து வரும்போது தான் ஆட் பண்ணணும். சால மீன் குழம்பு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நம்ம பெரிய மீனில் குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன மீனில் குழம்பு வைக்கும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். மறந்துடாமல் மாங்காய் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. மீன்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரவும் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சு வேக விடுங்க. பாருங்கள், ஆஃப்டர் 15 மினிட்ஸ் குழம்புலாம் நல்லா வெட்டி வந்திருக்கு. சூப்பர்வான மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே ரெசிபியை நாளைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.